வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் துணை. எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எதிர்பார்த்தபடியே 2026வது ஆங்கில புத்தாண்டு தொடங்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த பொன்னான பொக்கிஷமான ஆங்கில புத்தாண்டுடைய தொடக்க நாள் முதல் ஆண்டினுடைய முழுமைக்குள் எல்லோரும் எதிர்பார்க்கின்றபடி அவரவருடைய கனவுகள், லட்சியம், ஆசைகள் என அனைவற்றையும் நிறைவேற்றிக் கொள்ளும் வகையில் இந்த மகாலட்சுமி அருள்பாலித்து கொடுக்கக்கூடிய பணமழை, செல்வமழை கொட்டக்கூடிய அமைப்பு 12 ராசியிலே எந்த ராசினருக்கு முதன்மையாக கொடுக்க போகிறது என்பதை பற்றிய ஜோதிட ரீதியான விளக்கத்தை இந்த காணொலி மூலமாக காண்போம். காரணம், இன்றைய காலகட்டத்தில் நாம் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் ஏதோ ஒரு சிறிய வருவாயை ஈட்டக்கூடிய பணியில் இருந்தாலும் அல்லது ஒரு நிர்வாகத்திலே உயர்ந்த மாதாந்திர வருவாயை ஈட்டக்கூடிய உயர்ந்த பணியில் இருந்தாலும், அதே நேரத்தில் கிடைக்கக்கூடிய நேரங்களிலே அந்த வேலை போக மற்றொரு வேலை செய்து வருவாயை ஈட்டினாலும், இன்னும் ஒரு சிலர் கூட ஒரு நிர்வாகத்தில் அடிமை போன்ற வேலையை செய்யணும், நம்ம சொந்த தொழில் ஒன்றல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்து மாதம் முதல் ஆண்டு மூலமாக பல மடங்கு வருவாயை ஈட்டினாலும் கூட ஆண்டுடைய மொத்த இறுதியையும் கூட்டி கழித்து பார்த்தா எல்லோரும் பூர்த்தி செய்யும் வகையில், குடும்ப உறுப்பினர் அனைவரையும் திருப்திப்படுத்தும் வகையிலேயோ அவரவர் வாழக்கூடிய பகுதியில் ஒரு லக்ஸரியான யோக பாக்கியம் உள்ள சகல அந்தஸ்துடன் கூடிய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியுமா என்றால் அது உறுதியாக முடியாது என்பதை நமது வாழ்க்கையை தொடங்கி கடந்த 2025ஆம் ஆண்டு முடியும் வரை நமக்கு எதுவுமே சாத்தியமில்லை என்பதை நாம் அனுபவித்ததை யாரும் மறுக்க முடியாது. இதற்கெல்லாம் இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொள்வதற்கு ஒவ்வொருடைய உழைப்பு தொழிலை விட அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்ட யோகம், ராஜயோகம் என்ற அமைப்பு இருந்தால் மட்டும்தான் இதை சாதித்து கொள்ள முடியும். காரணம், இன்றைய காலகட்டத்தினுடைய பொருளாதார நிலை, விலைவாசி உயர்வு, எல்லா செலவினங்களையும் பார்க்கும்போது ஒருவர் தொழில் செய்து வேலை செய்து உறுதியாக நிறைவேற்ற முடியாது. அப்போ இதற்கு என்ன அமைப்பு யோகம் என்றால், ஜாக்பாட் போன்ற ஒரு அதிர்ஷ்டம், லாட்ரி சீட்டு மூலமாக பரிசு விழுதல், உயர்ந்த கோடிக்கணக்கான பரிசு விழுதல் மூலமாக, அல்லது இன்றைய காலகட்டத்தில் தங்கம் என்பது மிகப்பெரிய உச்சநிலையை பெற்றிருக்கிற நிலையில் தங்கங்களை அதிகமாக வாங்கக்கூடிய யோக அமைப்பு யாருக்கு இருக்கிறதோ இவங்க தான் இந்த ஆண்டு முதல்ல இன்னும் வரக்கூடிய காலங்களிலே அவர்கள் எதிர்பார்த்தபடியே லக்ஸரியான மிக பிரமாண்டமான உயரிய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மையானது. சரி, இந்த 2026வது ஆண்டில் அந்த பாக்கியங்கள்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, கஜலட்சுமி யோகம் என்று சொல்கிறோம். கஜன் என்றால் குரு, லட்சுமி என்றால் சுக்கிரன். இந்த 2 கிரகங்களும் நவக்கிரகங்களையும் முழு சுபர்கள். இவர்கள் ஒரு ராசி கட்டத்தில் இணையும் போது கோட்சா ரீதியாக அல்லது ஒன்றுக்கொண்டு சமசத்தமோ பார்க்க நிலை ஏற்படும் போது இந்த யோகத்தை மகாலட்சுமி அள்ளி கொடுக்கிறார் என்று ஜோதி ரீதியாக கூற கேட்டிருக்கிறோம். இந்த அமைப்பில் இந்த வீடியோ மூலம் பார்ப்பிருப்பது கால புருஷ தத்துவப்படி 12 ராசியிலே மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். காரணம், நவக்கிரகங்களிலே நாயகன் நாயகி அமைப்பை பெற்றவர்கள் சூரியனும் சந்திரன் தான். ஆனால் சனி பகவானுக்கு மட்டும்தான் சனி ஈஸ்வரர் என்ற பட்டத்தை கொடுத்துட்டு இருக்கார்கள். அதை கூட ஜோதிட ரீதியாக, சாஸ்திர ரீதியாக, புராண அமைப்பில் பார்க்கும்போது இந்த உலகத்தை படைத்து அழைத்தல் காத்தல் செய்யக்கூடிய மும்மூர்த்திகளிலே படைத்தல் தொழில் செய்யக்கூடிய பிரம்மாவிடமும், நாம் ஒவ்வொரு ஆலய பிரவேசம் அந்த வணங்கு நிறைக்கு கோயில் போகும்போது முதன்மையாக இருக்கக்கூடியவர் விநாயகர் தான். முதற் கடவுள் என்று விநாயகரை சொல்கிறோம். ஆக இந்த 2 பேரிடமும் சனி பகவான் 7.5 சனி வடிவிலே தோன்றி பிரம்மாவிடமும் பிள்ளையாரிடமும் சென்று உங்களை நான் பிடித்த வந்திருக்கிறேன், அதற்கெல்லாம் பல எதிர்ப்பு என்ன கதையை சொல்லியிருப்பார் என்பதெல்லாம் நம்ம கேட்டு தெரிந்திருப்போம். அதனால் கூட இவரை சனீஸ்வரர் என்று கூட பட்டம் சுட்டியிருக்கார் என்று நாம் சிந்திக்க தோன்றுகிறது. அதன்படியே மகர ராசியை நாம் எடுத்துக்கொள்ளது காரணம், இந்த 12 ராசியில் எல்லாத்துக்கும் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை தத்துவ பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்கு 30 ஆண்டுக்கு ஒருக்கா 7.5 சனி, அஷ்டம சனி இந்த வடிவிலே வர்றதுனால இந்த 12 ராசியில் மற்ற ராசிக்கெல்லாம் மிகப்பெரிய சோதனை கொடுப்பார், தன் சொந்த ராசிக்கெல்லாம் சோதனை தரமாட்டார் என்று ஜோதிட ரீதியாக கூற கேட்டிருப்போம். ஆனால் 2025 வரை இந்த மகர ராசி தற்போது கும்பராசிகளை அனுபவிப்பது அவர்களிடம் கேட்டால் தான் தெரியும். அதன்படி எந்த விட இருந்தாலும் சனி பகவான் அவருடைய கர்ம வினையின்படி அதை கொடுத்தே தீர்வார். அதில் எந்த மாற்றமும் இல்லை.
அதற்கு மேலாக சனி பகவான் வந்து ஆயுள்காரகன், தொழில்காரகன், ஜீவனாதிபதி, லாபாதிபதி என்று கூட சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த அமைப்பிற்கு சொந்தமான இந்த பாவகாதிபதி, பாவகம், காரகன் இந்த 3க்கும் சொந்தமான சனி பகவான் தற்போது 2026 தொடங்கி 2026ஆம் ஆண்டு முழுமைக்கும் மீன ராசியெல்லாம் சஞ்சாரம் செய்ய போகிறார். மீன ராசியினுடைய அதிபதி குரு, தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு, காலபுருஷ தத்துவம் இப்படி பாக்கியாதிபதி 12 ராசியிலே சுற்றி வலம் வரும்போது கடக ராசியில் தான் உச்சநிலை பெறுகிறார். இந்த உச்சநிலை பெற அமைப்பில் ஒரு சாதாரண குரு பார்வைக்கும் உச்சம் பெற்ற குரு பார்வைக்கும் நிறைய அமைப்பு இருக்கிறது. உச்சம் பெற்ற குரு ஒரு ராசியை பார்க்கும்போது முன்பின் 2 ராசிக்கு அந்த ஒளி கிடைக்கப்படுகிறது என்பதை நாம் கேட்டு தெரிந்திருக்கிறோம். அந்த வகையில் உச்சம் பெற்ற 12ஆம் அதிபதி கூடிய குரு தன்னுடைய சமசத்துவமான காலபுருஷ அமைப்படி 4ஆம் இடத்திலேயும் பாக்கியாதிபதி ஒரு உச்சநிலை பெற்று நேரடியாக மகர ராசியை பார்க்கும்போது அவர்கள் இந்த பாவகாதிபதி, பாவகம், காரகன் நான் கூறியபடியே இவர் தனுஷ், மீன ராசியில் இருக்கும்போது அந்த ராசி அதிபதியான குரு உச்சம் பெற்று அந்த ராசிக்கு நேரடியாக மகத்திற்கும் பார்வையிடும்போது மிகப்பெரிய யோகம் ஏற்படுவதோடு கூடவே மகர ராசிக்கு யோகாதிபதி, யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன், 5-10 கூடிய சுக்கிரன் மீனத்திலே இந்த ஆண்டு உச்சம் பெறும் நிலையில் உச்சம் பெற்ற குருவுடைய பார்வையை பெறும்போது கஜலட்சுமி யோகம் உறுதியாக கிடைக்கப் போகிறது. பணமழை, செல்வமழை கொட்டப் போகிறது என்பதை மறுக்க முடியாது. அப்போ முதன்மையான இடத்தை பெறுவது மகர ராசி. அடுத்து 2ஆம் இடத்தை பெறக்கூடியது மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். காரணம் அவர்களுக்கு இதுவரை அஷ்டம சனி போன்ற காலகட்டங்கள்லாம் நடந்து முடிந்து இப்போ தான் விடுதலை கிடைத்திருக்கிறது. இப்போ மிதுன ராசிக்கு 8, 9 கூடியவர் தான் சனி பகவான். அவர் எப்படிப்பட்ட பாக்கியங்களை தரப்போகிறார் என்றால், தனக்காரகன் இருக்கக்கூடிய குரு இதுவரை ஜென்ம ராசியில் இருந்தாலும் வருகிற ஜூன் மாதம் முதல் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் உச்சம் பெறும் நிலையில் இந்த ராசிக்கு 8, 9, 10 அந்த தொடர்பு ஏற்படும்போது பார்க்கும்போது அப்போ 9 கூடிய சனியும் 10ஆம் இடத்திலே இருக்கிறார். 9, 10 என்ற அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் நேரடியாக மிதுன ராசிக்கு 2ஆம் இடம். இப்போ 2, 10 ஒரு 10ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகம் வந்து இருப்பது 10ல் பாவியோடு இருந்தால் பலன் என்று சொல்லியிருக்கிறார்களே, அந்த அமைப்பில் 2 தொழில் வேலை அமைப்பின் ரீதியாக தொடர்பு. இந்த ராசினருக்கு 5 கூடிய யோகாதிபதி சுக்கிரன் தான், 12 கூடியவர் அவர் தான். அவர் வந்து உச்சம் பெறும் நிலையில் குரு உச்சம் பெற்ற இருவருடைய பார்வை பெறும்போது மிதுன ராசிக்காரர்கள் இதுவரை கஷ்டப்பட்ட அந்த அஷ்டசனியனுடைய தோஷத்தில் விலகி என்ன பொருளாதார நிலையெல்லாம் இழந்தார்களோ அவற்றெல்லாம் 2 மடங்கு பெருக்கி மிகப்பெரிய யோக பாக்கியங்களை பெறுவதற்கான அமைப்பு உறுதியாக இருக்கிறது என்பதை மறக்க முடியாது. 3ஆம் இடத்தை அமைப்பை பெறக்கூடிய ராசி வந்து துலா ராசி. இந்த துலா ராசியில் தான் சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. இந்த துலா ராசிக்கு 4, 5 கூடிய யோகாதிபதி 6ஆம் இடத்துல இந்த ஆண்டு முழுவதும் கடந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறார். ஒரு பாவக்கிரகம் என்பது கேந்திர குணாதிபதியாக இருந்தாலும் 6ஆம் இடம் என்ற உபஜெயஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய லக்னாதிபதியான ராசி அதிபதியான அதாவது துலா ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் பெறும் அமைப்பில் இருக்கும்போது காரகன் என்று சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதி யோகத்தை தரவலாத குரு அவர் 10ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று 10, 6 தொடர்பு வரும்போது இது ஒரு வேலை தொழில் அமைப்பில் மிகப்பெரிய உன்னதமான இந்த யோக பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ துலாராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த கஜலட்சுமி யோகமான அதிர்ஷ்ட செல்வமலை கொட்டக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அடுத்தபடி எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சிக ராசி எடுத்துக்கொள்வோம். காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் இடம் என்பது ஒரு மறைவி ஸ்தானம், ஆபத்து, சில துன்ப துயரங்களால் சந்திக்கக்கூடிய இடம் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு மேலாக மறைமுகமாக ஒரு அதிர்ஷ்ட பலம், விபரீத ராஜயோகம், திடீர் யோகத்தை தரக்கூடிய பணவரவை தரக்கூடியதும் விருச்சிக ராசி தான். காரணம் இந்த ராசிக்கு 2ஆம் இடம்தான் தனக்காரகன் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் 2ஆம் இடம் பாக்கியஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம் என்று சொன்னாலும் ஆனால் இந்த ராசிக்கு மட்டும்தான் 2ஆம் இடமே அந்த தனக்காரகன் குரு காலபுருஷன் இப்படி பாக்கியாதிபதியாக வந்து அவரே உச்சம் பெற இந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுகிறார். அப்போ இந்த ராசிக்கு 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது, 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது
இந்த 5, 9 இந்த மாரி நிலையெல்லாம் பார்க்கும்போது, விருச்சிக ராசியைச் சேர்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய யோக பாக்கிய அதிர்ஷ்ட பலன்கள் மகாலட்சுமி அருள்வாழ்த்து கொடுக்கப் போகிறார் என்பதும் மறுக்க முடியாது. மற்ற ராசினியருக்கும் சில அமைப்புகள் இருக்கிறது. அதை நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். ஆகவே இந்த புத்தாண்டினுடைய அமைப்பு ரீதியா பார்க்கும்போது, முதன்மையான இடத்திற்கு மகர ராசி, 2வது மிதுனம், 3வது துலாம், 4ஆம் நிலையிலே விருச்சிக ராசி. இந்த 4 ராசியினருக்கு கஜலட்சுமியினுடைய மகாலட்சுமியுடைய அருள்பாக்கியத்தோடு செல்வமழை, பணமழை கொட்டி கொடுக்கப் போகிறது என்பதை ஜோதிட ரீதியாக நாம் தெரிந்திருக்கிறோம் என்பதை எல்லோரும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி.